கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 73 20 நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். உலக கண்ணோட்டத்தில் இவ்வுலக செல்வங்கள் கவர்ச்சியாக தோன்றும். ஆனால் அவை அழிந்து போகக்கூடியவை. தீமை செய்கிறவர்களும் ஒரு நாளில் அழிந்து போவார்கள். அவர்கள் மாய்மாலக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களின் வேஷம் ஒரு நாளில் கலைந்து போகும். சுரேஷ் ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் பயணம் செய்த பெட்டியில் மற்றொரு வாலிபனும் பயணம் செய்தான். படித்தவன் போலும் நவநாகரிக உடை அணிந்தும் காணப்பட்டான். அவனும் சுரேஷும் பேசி பழகியதில் நண்பர்கள் ஆகிவிட்டனர். ரயில் சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்தது. சுரேஷ் விழித்துக் கொண்டான். தன் பெட்டியை எடுக்க முனைந்த போது அது காணாமல் போயிருந்தது. அவனோடு பேசி பழகிய வாலிபனையும் காணவில்லை. இந்த உலகில் பலரும் கடவுளின் பிள்ளைகள் போல வேஷம் தரித்துக் கொள்கிறார்கள். நடை உடை பாவனைகளில் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளான இருதயம் கேடும் திருக்குள்ளதுமாய் காணப்படுகிறது. சிலர் கடவுளின் பிள்ளைகள் போல முகமூடி அணிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறார்கள். இப்படி வேஷம் போடுகிறவர்களை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பவுல் இயேசுவினுடைய அச்சடையாளத்தை தன் சரீரத்தில் தரித்து கொண்டது போல நாமும் தரித்துக் கொள்வோம். உள்ளத்தில் வேண்டாத எண்ணங்கள் விருப்பங்களை வைத்துக் கொண்டு நல்லவர்கள் போல நீண்ட நாட்கள் நடிக்க முடியாது. ஒரு நாளில் வேஷம் கலைந்து போகும். சிலர் லெந்து காலத்தில் பூ வைக்க மாட்டோம், மாமிச உணவு உண்ண மாட்டோம் என்றெல்லாம் பக்தியாய் இருப்பதாய் காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உள்ளத்திலோ பொறாமை, பெருமை, வைராக்கியம், தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சத்தியத்தின் பாதையில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.